வணக்கம் and welcome to Sattu Buttu Samayal. இன்னைக்கு Sattu Buttu Samayalல நம்ம பார்க்க போற ரெசிபி Schezwan Paneer தான். பன்னீர்னாலே குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ். ரெண்டாவது பன்னீர்ல வந்து புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. சோ டயட்ல இருக்கவங்கலாம் பன்னீர் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த பேஸ்ட் ஒன்னு ரெடி பண்ண போறோம் Schezwan பேஸ்ட். அந்த பேஸ்ட் வச்சு இந்த டிஷ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Schezwan பன்னீர் செய்ய போறோம். அதுக்கு வந்து பன்னீர் எடுத்துர்க்கேன். Soya sauce, tomato ketchup, பூண்டு, காஞ்ச மிளகாய், கரம் மசாலா தூள், சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர், மிளகுத்தூள், உப்பு. இப்போ Schezwan பன்னீர் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும். இதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் எடுத்துர்க்கேன். இது ஒரு 20 ல இருந்து 25 அளவுக்கு இருக்கும். அதை வந்து கொதிக்கிற தண்ணியில் போடணும். தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த மிளகாய் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா காஞ்ச மிளகாய் வந்து தண்ணியில் கொதிக்கட்டும். இப்போ இந்த காஞ்ச மிளகாய் பாருங்கள், நம்ம போட்டது நல்லா கொதித்து 5 நிமிஷம் கொதிச்சப்போ நல்லா பெரிய சைஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூண்டு எடுத்துர்க்கேன். இந்த பூண்டையும் இந்த காஞ்ச மிளகாய் வேக வச்ச காஞ்ச மிளகாயும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம Schezwan பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு பூண்டு பச்சையாகவே போடணும், வேறு எதுவும் வதக்கலாம் தேவையில்லை. அது கூட அதை வேக வச்ச காஞ்ச மிளகாய், இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட Schezwan பேஸ்ட்டு எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். காஞ்ச மிளகாய் வேக வச்சதும் பச்சை பூண்டு போட்டு அரைச்ச பேஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். இது அப்படியே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் 1 மந்த் வரைக்கும் கெடாமல் நல்லாயிருக்கும். கடையில் கிடைக்கிறது வந்து நமக்கு ஆயில் போட்டு நல்லா வதக்கிடுது, அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நமக்கு ஆயில் சேர்க்காமல் ஒவ்வொரு முறை எல்லா டிஷ்க்கும் நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். நிறைய டிஷ் வந்து இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம ரெடி பண்ணும்போது நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ Schezwan பன்னீர் செய்கிறதுக்கு நம்ம அரைச்சி வச்சு Schezwan பேஸ்ட் போடலாம். அதாவது காஞ்ச மிளகாயும் பூண்டும் சேர்த்து அரைச்சி விழுது. நம்ம எவ்வளோ பன்னீர் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு கூட உப்பு, 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு, கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன், சர்க்கரை ஒரு 1/4 ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் வந்து 1 ஸ்பூனு. இது கூடயே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீரில் வந்து கலந்துட்டு ஒரு 20 நிமிஷம் பன்னீர் வந்து ஊறணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் அதில் சேர்ந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ண பேஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது கூட இப்போ கொஞ்சோண்டு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கணும் நம்ம இது பன்னீரில் வந்து பரட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி. பன்னீர் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த சைஸில். இதை வந்து இந்த பேஸ்ட்டில் போட்டு பரட்டி ஊற வைக்கலாம். நம்ம எவ்வளோ பன்னீர் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த சில்லி பேஸ்ட்டு பெப்பர் ஆட் பண்ணுறது எல்லாமே. ஸோ நீங்கள் எந்த அளவு பன்னீர் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பன்னீரை வந்து நம்ம ரெடி பண்ண Schezwan பேஸ்ட்டில் வந்து ஊற வச்சுருக்கோம். இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணால் தான் அந்த மசாலாலாம் ஏறி இருக்கும். ஸோ மினிமம் ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப நேரம் கூட ஊற வைக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை வந்து நம்ம ஊற வச்ச பன்னீரை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா மசாலாலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வைங்க. நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால மசாலா உங்களுக்கு எண்ணெயில் பிரியாமல் இருக்கும். அதுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறது இதில்.
நம்ம பன்னீர் வந்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். பன்னீர் வந்து 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துடலாம் இதை. இது வந்து ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகிடும். பன்னீர் வேக ரொம்ப உங்களுக்கு டைம் எடுக்காது. அந்த ஜஸ்ட் அந்த மசாலா வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆனால் போதும். அது வரைக்கும் டைம் எடுத்தால் போதும். இப்போ நம்மளோட சேஷ்வான் பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் தான் இது. இது ஒரு நல்ல ஸ்டார்டரும் கூட. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.